ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசிக்கும் மேச ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டுல ஒரு வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இது வரைக்கும் வக்ரத்துல இருந்தார். வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது, இந்த 12 ராசிகள்லையுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்ப இது வரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மார்கழி மாசம் 15ஆம் தேதி 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:07 பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார். அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அவருடைய பார்வைங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1, 5, 9. அப்ப இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரகங்களினுடைய நிலை, அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு லக்கணம் பூராட நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா தனுசுலயே பூராடம் 1ஆம் பாதத்துல விழுகுது. சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல ராசியில வருது. செவ்வாய் தனுசுல வருது மூல நட்சத்திரத்துல. புதன் பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு. குரு பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல அஸ்வினி 4ஆம் பாதத்துல நிற்கிறாரு. சுக்கிரன் விருச்சகத்துல செவ்வாயுடைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில ராகுடைய சாரத்துல சதய நட்சத்திரத்துல அவர் பயணம் செய்கிறாரு. ராகு இப்பதான் அவர் பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் பயணம் செய்கிறாரு. கேது பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல அவர் பயணம் செய்கிறாரு. இப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த 12 ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம். தனித்தன்மையை கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சிம்ம ராசி அப்படின்னாலே இந்த காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த காட்டுக்கு ராஜா சிங்கம்ங்கிறதுனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிங்கத்தினுடைய உருவம் தான் சிம்ம ராசி. அப்போ அவங்களுடைய தன்மை பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த ஒரு தலைமை பண்பு, நம்ம ராஜா அப்படிங்கிற ஒரு நினைப்பு எப்பவுமே மனசுல இருக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது உங்களுடைய ராசியை பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுக்கு 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வையா பாக்குறாரு. அப்ப குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை. அவரும் வக்ரத்துல இருந்து பல நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தியாகி பார்க்கும் பொழுது நல்ல நிலைகளையே மாறும். சரி, இந்த குரு வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரம் இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரம் வரும். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் நம்ம விரிவா சொல்றதுக்கு போறோம். அதை கடைசி வரைக்குமே நம்மளுடைய வீடியோ பாருங்க. பார்த்து
அதுல வந்து ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா குறை நிறைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணலாம், தவறு கிடையாது. சரி, வீடியோக்குள்ள வந்துருவோம். இந்த சிம்ம ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்து கண்டக சனி இன்னைக்கு உங்களுக்கு ஓடிட்டு. கண்ட சனி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ட சனி தெண்டம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அதாவது தெண்டம் பண்ணுது அப்படின்னா வரவு செலவுகள், ஒரு வெளியில குடுக்கல் வாங்கல், வெளியூர் பயணங்கள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தடை தாமதம் பண்ண பார்க்கும். வரவு செலவுகள் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து பணம் வரும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த பணமாகப்பட்டது ஒரு சில தடை தாமதம் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப ஒரு வரவு செலவுகள் குடுக்கல் வாங்கல் எல்லாமே அப்படியே வந்து தம்பிச்சு போய் நிக்குதுன்னா இந்த சனியினுடைய தாக்கமும் ஒன்றும். இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையா வந்து உங்களை பார்க்கறதுனால என்னென்ன நன்மை இருக்கும் அப்படின்னா, குரு பார்த்துட்டால் ஒரு கிரகம் வந்து தோஷமா இருக்கு அப்படின்னாலே அந்த தோஷமான இடத்த குரு பகவான் பார்க்கிறாரு அப்படின்னாலே அந்த இடம் நிவர்த்தி ஆயிரும். அதனாலதான் நம்ம குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றதுக்கான காரணம். குரு பகவான் ரொம்ப சுபரான ஒரு நல்ல கிரகம். இருக்கிறதுலே வந்து குரு வந்து தேவ குருவே அவர் தான். அவர் வந்து பார்க்கறதே வந்து பெரிய ஒரு நமக்கு ஒரு பலம் வாஞ்சம் கிடைச்ச மாதிரி தான். அப்போ உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கையில 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், எல்லாமே வந்து பாருங்க அதுதான். அப்ப அந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது நீண்ட நாள் திருமணம் ஆகாத ஒரு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா திருமண விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். அதுலேயும் திருமணம் ஆகி ரொம்ப நாள் வந்து குழந்தை பேரே இல்லை, 1 வருஷமா குழந்தை இல்லை, 2 வருஷமா குழந்தை இல்லை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பேரு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறும். குலதெய்வங்கள் எதுனே தெரியாம இருக்காங்க அப்படின்னா அந்த குலதெய்வ ஸ்தானங்கள் அருள் புரியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாறும். எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறது குலதெய்வம் தான். முதல்ல நம்மளை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் தான். குலதெய்வ வழிபாடு தான் உங்களை நல்ல ஒரு நிலைக்கும் கொண்டுட்டு போய்விடும். அதனால இந்த குலதெய்வ ஸ்தானத்தை பார்ப்பதினால், குரு பார்ப்பதினால் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக சிந்தனைகள், சாமியே கும்பிடாத ஒரு நபராக இருந்தாலும் சாமி கும்பிடணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை குரு பகவானுக்கு உண்டு. அப்ப நீங்க இந்த சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்ப அதைத்தான் நம்ம குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றோம். 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும். அது இல்லாம வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு கைகூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கைகூடும். அது இல்லாம உங்களுடைய 3ஆம் இடத்தை, சகோதர ஸ்தானத்தை, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கிறார். முதல்ல சொன்ன மாதிரி தான், அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடும். இதிலும் வந்து 7ஆம் பார்வையாக உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயங்கள்ல கைகூட வாய்ப்பு உண்டு. இந்த உங்களுடைய சனி ராசியை சனி பகவான் பார்ப்பதினால் கண்ட சனியா பார்க்கறதுனால, அதாவது நீங்க ஒரு ஹேண்டிகேப் இந்த மாதிரி உள்ள ஒரு நபர்களுக்கு ஒரு சில உதவிகள் எல்லாம் கொஞ்சம் பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இந்த முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம்ங்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஒரு சில பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா இந்த குரு பகவான் பார்க்கையில அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அண்ணன் தம்பிகளுடைய உறவுகள் நீடிக்கும், சண்டை சச்சரவுகள் குறையும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுதான் குருவுடைய வேலை. அப்ப இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்களும் நடக்கும், தொழில்கள்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது தொழில்ல ப்ரமோஷனா இருக்கட்டும், பதவி உயர்வா இருக்கட்டும், சம்பள உயர்வுகள் இருக்கட்டும், வெளியூர் வெளிப்பயணம்,
உள்ளூர்ல சம்பாரிச்சு ஒரு வருமானங்கள் பண்ண முடியாத ஒரு நபர்கள்லாம் வெளியூர் போறீங்க அப்படின்னா வெளியூர் போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்குது அப்படின்னா வருமானங்களும் நல்லா தான் இருக்கும், எந்த விதத்துலையும் குறைபாடு இருக்காது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்தை உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் இடத்துல போய் இருக்காரு தனுசு ராசியில. அவர் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியுமான செவ்வாயோட சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு குரு பகவான். இது பாத்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம். அதாவது உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல போயிருக்காரு, 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்குறாரு. பாக்கியஸ்தானம் உங்களுக்கு பாக்கியஸ்தான் 5ஆம் இடத்தை பாக்கியஸ்தானமா பார்க்குறாரு பார்வை. 9ஆம் பார்வை அப்படிங்கிறது அதுதான். அந்த 9ஆம் பார்வை உழைப்பில்லாத வருமானம். உழைப்பில்லாத வருமானம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. என்னதான் உங்களுக்கு கண்டக சனி நடந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கோடி புண்ணியம் நடந்தே தீரும். அது அவரவருடைய விதியினுடைய அமைப்பை பொறுத்து, விதி ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அது நடக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா எல்லாருக்குமே நடக்குமா? அது அப்படி சொல்லிட முடியாது. ஒரு 70% 80% பொருந்தும். உங்களுடைய விதியில என்ன அமைப்பு இருக்கு, கிரகங்களுடைய விதி அமைப்பு என்ன, அதை வச்சுதான் எல்லாமே. இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, தசாபுத்தி காலங்கள் என்ன, அதை வச்சு கணிக்காம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடவே முடியாது. என்னதான் குரு பார்த்தாலும் சரி, பார்க்காம இருந்தாலும் சரி. அப்போ உங்களுடைய ராசிநாதன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால, இந்த குரு பயிற்சியும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். எந்த வகையிலையுமே குறைபாடுகள் இருக்க வாய்ப்பே இல்லை. அது வேணா கன்ஃபார்மா சொல்லலாம். இதுல 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த மகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த கேது அதாவது வாக்குஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, தனஸ்தானத்துல. இப்ப தனக்காரகன் நம்ம சொல்றோம் அப்படின்னா யாரை சொல்றோம் அப்படின்னா குரு பகவானத்தை சொல்றோம். அப்போ அவரே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா அந்த தனம் சம்பந்தமா வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதுலேயும் கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள், மக நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவ குணம் கொண்டவர்கள். ஒரு நேரம் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அதே கோவத்தை அப்படியே குணமாகவும் மாத்திடுவாங்க. அதைத்தான் நம்ம சொல்றோம், கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை கூட அதை சொல்லலாம். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடத்தெல்லாம் குரு பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் இருக்கிறதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமான செயல். அப்போ உங்களுடைய நிலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, தலைகீழா போன ஒரு விஷயங்கள் கூட கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரத்தை குரு பகவான் பார்ப்பதினால் தெய்வ அனுக்கிரகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் அதை விட கிடைக்கும். அதாவது விநாயகர் வழிபாடு கண்டிப்பா நீங்க செய்யறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். விநாயகர் வழிபாடு, அதாவது டெய்லி நீங்க விநாயகர் வழிபாடோ இல்லை விநாயகர் இந்த சதுர்த்தி திதி வரையில, சங்கடகர சதுர்த்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்குற ஒரு நிலையா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில சுக்கிரனுடைய நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் கிரகங்கள் எல்லாமே விதி ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே பாருங்க கண்டிப்பாக நல்ல சம்பாதிச்சு பேரும் புகழும் கூட வாழ்க்கை வாழ்வாங்க. பேரும் புகழோடு வாழும்போது அவங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான். எல்லாருக்கும் நம்ம எல்லா சிம்மராசிக்காரர்களுமே கோடீஸ்வரனா வாழ்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உங்களுடைய விதி, முன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன கர்மா பண்ணீங்க, நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சதை வச்சு தானே ஒவ்வொரு ஜாதகமும் அமையும். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அது கோடி புண்ணியம் தான், எந்த வகையிலையும் குறையில்லை.
சுக்கிரனுடைய நட்சத்திரங்கிறதுனால அவங்க எப்போவுமே வந்து ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். சுக்கிரன் அப்படின்னாலே ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான காரு, அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றுச்சூழல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியவர்கள். அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு எந்த எந்த நிலையாக இருந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரம் எல்லாமே. அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த 3ஆம் இடம்ங்கிறதும் நல்ல முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுவே அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றமாக தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது அவங்களுக்கு இருக்கு. அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம். உத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய சுய நட்சத்திரம். உங்களுடைய ராசிநாதனுமே அவர் தான். அந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த பொழப்பு நம்ம பார்ப்போம், இந்த நிலை வரும் அப்படின்னு முன்கூட்டியே யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய யோசனை எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நிலையில கை கொடுக்கும். பின்னாடி வர்ற விஷயத்த முன்னாடியே நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே, அது முன்னேற்றத்துக்கு தானே வழிவகுக்கும். அப்போ அந்த நிலையில உள்ளவர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள். ஆனால் கோப குணம் கொண்டவர்கள். அந்த பொதுவாகவே வந்து எந்த ராசியா இருந்தாலுமே கோபம் அப்படிங்கிறது, கோபத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நல்லதா இருக்கவே வாய்ப்பில்லை. நிதானமான பேச்சு, நிதானமான செயல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு நன்மையை தரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் பார்க்கிறதுனால ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை வந்து 0% தான். ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை 100%, 100%. ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை 200 மடங்கு. அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போயிருக்காரு. பாக்கியஸ்தானத்துல வந்து உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. 11ஆம் இடத்தை பார்க்கையில எப்படி இருக்கும்? எந்த வகையிலையும் குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இல்லை. குறை இல்லாம நிறையான ஒரு வாழ்க்கையே அமையும். அதிலும் 1-5-9 அப்படிங்கிறது சுபஸ்தானம், சுபமான பார்வை. மற்ற கிரகங்களுடைய பார்வையை விட குருவினுடைய பார்வை ரொம்ப சுபரானது. உங்களுக்கு பார்வை நல்ல ஒரு நிலையில இருக்கிறதுனால இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது நல்லதாவே மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வாய்ப்புகள் பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் எதையுமே நழுவ விடாதீங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.